அனைவருக்கும் வணக்கம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2024. ஸோ இதுல வந்து இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2024 ஃபார் அட்மிஷன் டு 4-year இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ITE. ஸோ இதற்கான அந்த அப்ளிகேஷன் தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆன்லைன் மூலியமா வந்து அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. டீடைல்டான நோட்டிபிகேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து இதை கண்டக்ட் பண்றாங்க. இன்வைட்டிங் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா NCET 2024 அட்மிஷன், அதாவது B.Ed 4 ஆண்டு ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டத்தில் சேர்றதுக்கான அந்த அட்மிஷன் தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து இது பண்றாங்க. ஸோ இதுல வந்து நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ங்கிற அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆன்லைன் மூலியமா அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க 4-year இன்டகிரேட்டட் டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து. ஸோ இதுல செலக்ட் ஆகிற வந்து சென்ட்ரல், ஸ்டேட், யூனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூஷனு, IIT, NIT, RES, கவர்மெண்ட் காலேஜ் இதுல வந்து 2024-25 அட்மிஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA வில் கண்டக்ட் த நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் வந்து 178 சிட்டிஸ்ல 13 மீடியத்தில், அதாவது 13 லாங்குவேஜ் அக்ராஸ் இந்தியா உட்பட கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலியமா வந்து 2024-25க்கு வந்து இந்த ஷெடியூல் படி வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 13 ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி 30 ஏப்ரலோட முடியுது. லாஸ்ட் டேட் ஆஃப் அந்த ஃபீஸ் வந்து பே பண்றது பாத்தீங்கன்னா 30 ஏப்ரல். இது வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா நீங்க பே பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பர்டிகுலர் பாத்தீங்கன்னா 2nd மேல இருந்து 4th மே வரைக்கும். அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த சிட்டி எக்ஸாமினேஷன் லாஸ்ட் வீக் ஆஃப் May 24 வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு வந்து 3 days பிஃபோரா வந்து உங்களுக்கு எக்ஸாம் 3 days பிஃபோரா வந்து வெப்சைட்ல இருக்கும், செக் பண்ணிக்கலாம். 12th June 2024 வெட்னஸ்டே வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கும். இதற்கான டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் ஆன்சருக்கு எல்லாமே அனௌன்ஸ் டு பி லேட்டர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, வெப்சைட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அட்மிஷனுக்கு வந்து மொத்தம் 13 லாங்குவேஜ்ல வந்து நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் பேப்பர் ஸோ தமிழ் உட்பட வந்து 13 லாங்குவேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல வந்து உங்களுக்கு 4 செக்ஷன் இருக்கும். அதுல சப்ஜெக்ட் எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 1 பாத்தீங்கன்னா இதுல வந்து 38 டிஃபரெண்ட் லாங்குவேஜ் இருக்கும். இதுல வந்து நீங்க 2 லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணணும். இந்த 2 டிஃபரெண்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வந்து 23 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 20 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இதெல்லாம் அட்டன் பண்ணணும். செக்ஷன் 2 வந்து டொமைன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட், இதுல வந்து டோட்டலா 26 இருக்கும். இதுல வந்து 3 சப்ஜெக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இதுல இந்த 3ல வந்து 28 கொஸ்டின்ல அவுட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த செக்ஷன் 3 ஜெனரல் டெஸ்ட்ங்கிறது வந்து மேண்டேட்டரி செக்ஷன். இதுல வந்து 28 கொஸ்டின் இருக்கும். 25 கொஸ்டின் நீடு டு பி அட்டன். அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 4ல வந்து டீச்சிங் ஆப்டிடியூட், இந்த இதுவும் வந்து மேண்டேட்டரி தான். 23 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மொத்தம் 13 லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க, தமிழ் உட்பட 13 லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா டெஸ்டட் த்ரூ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லிட்ரேச்சர், ஆப்டிடியூட் அண்ட் வெக்காபுலரி இதெல்லாம் இருக்கும். டொமைன் சப்ஜெக்ட் வந்து 12th கிளாஸ் சிலபஸ் படி தான் இருக்கும். டொமைனுக்கான அந்த 26 சொல்லியிருந்தாங்களா அந்த இது சிலபஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர், ஜெனரல் மென்டல் அபிலிட்டி, நியூமெரிக்கல் அபிலிட்டி, கவுண்டேட்டிவ் ரீசனிங், லாஜிக்கல் அனலிட்டிக் ரீசனிங் இதெல்லாம் இருக்கும். டீச்சிங் பாத்தீங்கன்னா டாபிக் ரிலேட்டட் டு த டீச்சிங் ஆஃப் சயின்ஸ், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ் இது எல்லாமே இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஓபன் ஆயிடுச்சு. இதற்கான வெப்சைட் இங்க கொடுத்திருக்காங்க ncet.summer.ac.in. இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் 1ல 23 கொஸ்டின், 20 கொஸ்டின் அட்டன் பண்ணும். இதுல வந்து அந்த 38 லாங்குவேஜ் வந்து இதுல 2 லாங்குவேஜ் சூஸ் பண்ணாங்களா, அது கீழே கொடுத்திருக்காங்க என்னென்ன லாங்குவேஜ்ங்கிறத நீங்க பாத்துக்கலாம். சோ லாங்குவேஜ் 2ல 23 கொஸ்டின்ஸ்க்கு 20. சோ இதே மாதிரி டீச்சிங் ஆப்டிடியூட், ஜெனரல் டெஸ்ட், டொமைன் ஸ்பெசிபிக் 3 சப்ஜெக்ட் சொல்லியிருந்தாங்களா, 28 கொஸ்டின் 28 கொஸ்டின்ஸ் சொல்லி டோட்டலா 181ல 160 கொஸ்டின் இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் அட்வைஸ் டு விசிட் ஆஃபீஷியல் வெப்சைட்ல வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இதுல வந்து ஃபுல் டீடைல்டான அந்த லாங்குவேஜ் அந்த சிலபஸ் எல்லாமே கீழே கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த நோட்டிபிகேஷன் இதற்கான அந்த புல்லட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ அது எல்லாமே நீங்க ஃபுல்லாவே வந்து ரீட் பண்ணிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா அப்ளை பண்றதுக்கு அதற்கான இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க, ஹெல்ப்லைன் இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க, அதையும் பாத்துங்க. அடுத்து இந்த 38 லாங்குவேஜ் கொடுத்திருந்தாங்கல்ல, இதுல வந்து என்னென்ன லாங்குவேஜ் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க செக்ஷன் 1ல வந்து. சோ இதுலதான் வந்து ஒரு 2 லாங்குவேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணி அதுல எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்து 26 ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்கான அந்த
கோடு, அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு இந்த அந்த சப்ஜெக்ட் டீடைல்ஸ், அடுத்து டீச்சிங் எபிடியூட், ஜெனரல் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து கீழே லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2024-25 வந்து கவர்மெண்ட் காலேஜ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, இங்க வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, நிலக்குடி, நன்னிலம், திருவாரூர் தமிழ்நாடுல வந்து இருக்கு. திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிஎஸ்சி பிஎட்ல செகண்டரியில ஒரு யூனிட் 50 சீட் வந்து இங்க இருக்கு. இதுல வந்து நம்ம இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னம்னா, இங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் துவாக்குடி, தஞ்சாவூர் மெயின் ரோட், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த 2 பிளேஸ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ டீடைல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கோர்ஸ் ஆஃபர்ட் பை த அபவ் மென்ஷன்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே அவங்களோட அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு கீப் விசிட்டிங் த என்டிஏ யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த வெப்சைட் வந்து ரெகுலரா செக் பண்ணி பாத்துங்க. 2024-25 அந்த அட்மிஷன் தான் வந்து இந்த என்சிஇடி யூஜி கோர்சஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்சிஇடி 2024 மீன் அட்மிஷன் யூஜி கோர்ஸுக்கான அட்மிஷன் தான் வந்து ஆஃபர் பண்றாங்க இந்த காலேஜ், சென்ட்ரல் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல. ஸோ டீடைல்டான இந்த நோட்டிபிகேஷன்ல நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் எவ்வளவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதுல இந்த புல்லட்டின் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்க 1200 ரூபாயும், ஓபிசி டபிள்யூசில இருக்கிறவங்க 1000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து 650 ரூபாயும் இதற்கான எக்ஸாம் ஃபீஸா வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க 30 ஏப்ரலுக்குள்ள இதெல்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கான அந்த 4 இயர் இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான இந்த நோட்டிபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.